எனக்கு ஏன் யாரையும் பார்த்தா நம்ப முடியல? யாரையும் பார்த்து எனக்கு நம்புற மாதிரி ஆளுங்களே எனக்கு தென்படுறதில்ல. என் கூட இருக்கிறவங்க, என் ஒய்ஃபோ, ஹஸ்பண்டோ நம்பிக்கையே எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரஸ்ட்டே கிடையாதுன்னுவாங்க. அந்த ட்ரஸ்ட்டே இல்ல, நம்பிக்கையே இல்லன்றதுக்கு காரணம் என்னன்னு என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் அடுத்தவங்க மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது? ஏன் பப்ளிக்கா இருந்தாலும் சரி, இல்ல வீட்டில் இருந்தாலும் சரி, முக்கியமா பார்த்தா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப், பையன், அம்மா, அப்பா, இந்த மாதிரி முக்கியமான காரணம் அதுல இருக்கிற ஒரே உண்மை பயம். உங்ககிட்ட பயம் இருக்கிறனால தான் அவங்க மேல நம்பிக்கை இல்லைன்றது வருது. பயம் என்றது என்னன்னா, நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, நம்ம இதை செய்ய மாட்டாங்களோ, அவங்க இப்படி ஆயிடுவாங்களோ, நம்மளுக்கு எதுவும் கிடைக்காதோ அப்படின்ற ஒரு பயம். ஒரு ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, ஒரு ஒய்ஃபா இருந்தாலும் சரி, என் ஒய்ஃப் என்னை விட்டு போயிடுவாளோ, இல்ல எனக்கு நம்பாம ஏதாவது செஞ்சிருவாளோ அப்படின்ற உள்ள பயம். அது என்ன பயம் வேணா இருக்கலாம். இதே ஒரு ஒய்ஃப்க்கு ஒரு பயம் இருக்கும். ஹஸ்பண்ட் யார்கிட்ட ஃபோன்ல பேசினாலும் ஒரு பயம் இருக்கும். இந்த பொண்ணுகிட்ட பேசுறாரோ, அந்த பொண்ணுகிட்ட பேசுறாரோ, ஆக்சுவலா அவங்க ஆஃபீஸ் சம்பந்தமா பேசியிருக்கலாம், இல்ல ஒரு டெலிகாலிங் வந்திருக்கலாம், ஏதாவது வந்திருக்கலாம். எது வந்தாலும் ஒரு பதட்டத்தோட இருப்பாங்க சில பேர். காரணம் என்னன்னா பயம். பிள்ளை கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் பையன் நம்மளை விட்டு போனதுக்கு காரணம் மருமகன் நினைக்கிற பல கேரக்டர்ஸ் அம்மாக்கள் இருப்பாங்க. அதுக்கு மெயின் ரீசனே பயம். நம்ம பையன் நம்மளை விட்டு போயிடுவான் அப்படின்ற பல எண்ணங்கள் அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். அதே மாதிரி நடந்திருக்கும். எந்த செயலை நீங்க நினைக்கிறீங்களோ அந்த செயல் கண்டிப்பாக உருவம் கண்டிப்பாக கொடுக்கும். அது நீங்கள் நல்லது செய்கிறது எண்ணங்கள் கரெக்டாக இருந்தாலும் அதை உருவம் கொடுக்க ரொம்ப நேரம் எடுக்கணுவாங்க. ஆனால் தப்பான எண்ணங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ உருவம் சீக்கிரமாக கொடுத்து கடகடன்னு நடக்கக்கூடிய ஒரே விஷயம் நம்ம மனசு. இந்த பயத்தினால என்ன நடக்குது, பயம் வரனால என்னென்ன நடக்குதுன்னு நீங்கள் முதல்ல திங்க் பண்ணி பாருங்க. அடுத்தவங்களுக்கு பாதிப்போ இருக்கோ இல்லையோ, நமக்கு இருக்கு, உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பயம்னால நம்மளுக்கு நோய் வர்றதுக்கு 100% வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றாங்க. அதனாலதான் டாக்டர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க பயப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க. இதுல மெயின் என்னென்ன வரும்னா, பயம் இருந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் இருக்கும், நிறைய கேன்சர் சம்பந்தமா தேவையில்லாத அன்வான்ட் நோய். உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது ஒரு சின்ன பாதிப்பு இருந்திருக்கும், ஆனா மாத்திரை கொடுத்து சரி பண்ணலான்னு இருந்திருக்கும். ஆனா அந்த பயம்ன்றது தேவையில்லாத பல பயங்கள் நம்மளுக்குள்ள ஆர்கன் பாதிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனாலதான் சைக்காலஜியா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எதை பார்த்தும் பயப்படாதீங்க, நம்பிக்கை வைங்கன்றாங்க. அந்த நம்பிக்கையே சில பேருக்கு பயமாவே நிக்குது. இவங்களை நம்பினா நடக்குமா, அப்பாவை நம்பினா நடக்குமா, அம்மா நம்பினா நடக்குமா, ஒய்ஃப் நம்பினா நடக்குமா, ஹஸ்பண்ட் நடக்குமா, இப்படியே ஒரு பயம் பல இடத்துல இருக்கும். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு ஒய்ஃப் இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் மேல அலாதிய பாசம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. என்ன பயம்னா, அவருக்கு சம் அஃபேர் இருக்குன்னு அவங்களுக்குள்ள ஏதாவது தோணி இருக்கு, இல்லை யாராவது சொல்லியிருக்கிறாங்கன்னா அதை அவர் எந்த ஃபோன் வந்தாலும் எது பண்ணாலும் அவங்களுக்கு பார்த்தாலே அந்த கோபம், அந்த பயம், விட்டுட்டு போயிடுவாரோ, இன்னைக்கே போயிடுவாரோ, இப்பயே போயிடுவாரோன்ற தேர்ட் ப்ராசஸ் அவங்களுக்கு ஓடிட்டு இருக்கும். இந்த பயம் என்ன பண்ணும்னா, மைண்ட்ல இருக்க அந்த தேர்ட் ப்ராசஸ் கொலாப்ஸ் பண்ணி விடும். என்ன பண்ணும், அது 1000 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கும். இங்க பாரு, அந்த ஃபோன் வருது, இந்த நம்பர் தான், அந்த பொண்ணு தான், இவங்க ஏகப்பட்ட ஒரு ஃபோன் காலுக்கு 10 கேள்வி விழுகும். அந்த 10 கேள்வியில நம்ம கோவங்கள் அதிகமாகும். அந்த கோவங்கள் அதிகமாகவும் பாடி வைப்ரேஷன் ஆகும், நம்ம ஹார்ட் பீட் அதிகமாயிட்டே இருக்கும். துடிக்கிறது நீங்களே பார்க்கலாம். உங்க கண்ணு, காது எல்லாமே அந்த நேரத்துல நீங்க இந்த இடத்துல தான் இருக்கீங்கன்றது உங்களுக்கு புரியாது. நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். அப்ப அந்த போன் வச்சதுக்கு அப்புறம் நீங்க சாந்தமாவீங்க. இது நிறைய பேருக்கு நடக்கும். காரணம் என்னன்னா, பயம், அளவு கிடந்த பாசத்தினால வரக்கூடிய பயம். அந்த பயத்தினால அந்த ஹஸ்பண்ட் பண்ணலைன்னா கூட பண்றதுக்கு வழி நம்ம வகுக்கிறோம். எப்படி வகுக்கிறோம்னா, அவங்களுக்கு இது ஒரு காலகட்டத்தை தெரியும் போது என்ன ஆகும்னா, தம் மேல வைஃப் நம்பிக்கை இல்லைன்ற ஒரு எண்ணம் வரும்போது அப்பதான் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. வெளியில யார்ட்டையாவது நம்ம மேல பாசமா காமிப்பாங்களோ, நம்பிக்கையா யார் இருப்பாங்களோன்னு பார்க்கும்போது இங்கதான் வேற உறவுகளும் வேற விஷயங்களுக்கும் அவங்க அப்படியே அந்த இடத்த விட்டு தாண்டி போற மாதிரி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அங்க வழி வகிக்கிறதே அங்க அந்த பயம் தான். நீங்க ஒரே ஒரு விஷயத்த உங்களை 100% நம்புறேன், நிச்சயமாக கடவுள் சொன்னாலும் சரி, யாரு சொன்னாலும் சரி, உங்களைய நான் 100% நம்புவேன்ற நம்பிக்கைய வச்சுட்டு
அவங்கள நோட்டம் விடுறதோ அவங்கள பற்றி சிந்திக்கிறதோ இல்லாமல் இருந்தாலே என்ன ஆகும்னா, சப்போஸ் அவர் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் என்னடா நம்ம ஒய்ஃப் இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கா, நம்ம எங்கே போனாலும் சந்தோஷமா ரிசீவ் பண்ணுறா, நம்பிக்கையா எல்லாம் பண்ணுறான், நம்மளை எந்த கால் பண்ணி பேசுறதுல எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க இப்போ எனக்கு வீடியோ காலில் வாங்க அப்படி இப்படின்னு எந்த சண்டையும் போடலை அப்படின்ற போது அந்த குற்ற உணர்ச்சியே ஒரு காலகட்டத்தில் அந்த ஹஸ்பண்டுக்கு செய்ய தோணாது. அப்போ நம்ம அந்த நம்பிக்கைன்றது வைக்கும் போது, பயம் இல்லாம ஒரு நம்பிக்கை வைக்கும் போது 100% அது வைக்கும் போது எதிரில் இருக்கிற பார்ட்டி, எதிரில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அவங்களுக்கு ஒரு பயம் வந்து அதை செய்யாம நிற்பாங்க. இந்த இடத்துல என்ன ஆகும்னா, அந்த பயம்ன்றதோட அந்த பாசம், நம்பிக்கை, நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்றது அப்படியே ரிவர்ஸ் ஆகி நம்மளுக்கு அவங்க செஞ்ச தப்புல இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய இடத்துல சான்சஸ் இருக்கு, நடந்திருக்கு. அப்போ நம்ம இந்த மாதிரி 100% இதுக்காண்டி போறவங்ககிட்ட எல்லாம் வைங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், பார்க்குறவங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை வைங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் லைஃப்லன்றது என்னங்கலாம் அப்பா அம்மா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்கன்னு மிஞ்சி போனால் 3-4 பேர் நம்பிக்கை இருக்கும். மற்றவங்கலாம் ஒரு ஆழமான நம்பிக்கை இவங்க மேல இருக்கும். ஆனால் மித்தவங்கலாம் பார்ப்போம், ஏதாவது நம்பிக்கை இல்லைன்னு சண்டை போடுவோம், கோவப்படும், வெளில வந்துடும். அது பாதிக்காது. ஆனால் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் பெற்றவங்களும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் குழந்தைங்களும் இருக்கிற அந்த உறவுகளில் தான் இது அதிகமாக பாதிக்குது. ஒரு லவ்வர்ஸாக இருந்தாலும் இது பாதிக்குது. இது போக அப்பார்ட்மெண்ட் அடுத்த லேயர்ல இருக்கிறவங்க பாதிப்புன்றது ரொம்ப ரேர். அது கோவத்தோட வெளிப்பாடுல வெளியில வந்துருவோம். ஆனா இங்க நடக்கிறது வந்து அந்த ட்ரஸ்ட்ன்றது, இதுல நம்பாம ஆரம்பிச்சோம்னா, நம்பிக்கை கொடுக்க ஆரம்பிச்சோம்னா, நம்மளுக்கு முதல்ல பயமே இல்லை, அவங்கள நான் 100% நம்புறேன்றத நீங்க உணர்ந்துட்டாலே இந்த உணர்வே என்ன பண்ணுன்னா அந்த எதிர்மனையில ஒரு தப்பு பண்ண விடாது. சப்போஸ் யாராவது உங்களை தப்பு பண்ணணும்னு வந்தாலும் உங்ககிட்ட பண்ண மாட்டாங்க, அடுத்தவங்கிட்ட வேணா பண்ணுவாங்க தவிர உங்களை பார்த்து அவங்களால பண்ணவே முடியாது. காரணம் தான் நம்ம 100% நம்ம இருக்கும்போது அது நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அது அனுபவபூர்வமா உணர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் உணர்ந்திருக்கேன். சில இடத்துல நம்பிக்கையே இல்லாமல் நம்ம பேசும்போது நடக்கும். சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஆஃபீஸில் நடக்கும், ஒரு ஒர்க் கொடுத்துருப்பாங்க பாஸ், அவன் செய்வானான்றத அந்த பாஸ் இன்னொருத்தவங்ககிட்ட பேசும்போது சொல்லிட்டு இருப்பாரு, எனக்கு தெரியும் இவன் செய்ய மாட்டான், இவன் செய்யவே மாட்டான் சாயந்தரத்துக்குள்ள, பாரு இது நடக்கும் அப்படின்வாங்க. சாயந்தரம் பார்த்தா அவன் செய்ய மாட்டான், பாத்தியா எதிர்பார்த்த மாதிரி அவன் செய்யல, எனக்கு இந்த பயம் இருந்துச்சுன்னுவாங்க. இவன் செய்ய மாட்டான்னு ஒரு பயம் எனக்குள்ள இருந்தது, அதனாலதான் கமிட்மெண்ட்டை நான் மாத்தி கொடுத்தேன்னுவாங்க. இங்க வந்து உண்மையாவே என்னன்னு பார்த்தா அந்த பாஸுக்கு இவன் மேல ஒரு பயம், பண்ணவே மாட்டான்றது. அங்க அவர் வச்ச பயம் தான் அவன் பண்ணலன்றது உண்மை. நம்பிக்கை அவர் வச்சிருந்தாருன்னா, டே நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், ஆனா இன்னைக்கு பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு பேர் வரணும், உனக்கும் பேர் வரணும், இந்த பிரான்ச்சுக்கும் பேர் வரணும், என்ன பண்ணுவோ நீ பண்ணு, உன்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டேன், இனிமேல உன்னை நான் சாயந்தரம் வரைக்கும் கால் பண்ண மாட்டேன். பயத்தோட ஒருத்தர் இருந்திருந்தாருன்னா என்ன பண்ணுவாருன்னா, காலையில 10 மணிக்கு மீட்டிங் முடிஞ்சிருக்கும், 11 மணிக்கு ஒரு கால், 1 மணிக்கு அடுத்த ஒரு கால், 3 மணிக்கு ஒரு கால், 6 மணிக்கு ஒரு கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன? பயம். இந்த பயம்னால போனை பார்த்தால இவனுக்கு பயம், இவன் இந்த பயத்தினால எந்த ஒர்க்குமே ஸ்டார்டே பண்ணிருக்க மாட்டான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். அப்ப என்ன ஆகும்னா கொலாப்ஸ் ஆயிரும். அவரோட பிரான்ச் மேனேஜருக்கும் பிரச்சனை வந்துடும், இவனுக்கும் பிரச்சனை வரும், கடைசியில் 2 பேத்துக்கும் வேலை இல்லாம போயிடும். நம்பிக்கையின் பேரில் இருந்தா மாத்திரம்தான் நடக்கும் ப்ராசஸ். நம்பிக்கையுமே இல்லாம இவன் பண்ண மாட்டான்றத சொல்லிக்கிட்டே அவர் இருந்தார்னா அவன் பண்ணவே மாட்டான். இது 100% அவருக்குள்ள இருக்க பயம். அந்த பயம் இவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பண்ண மாட்டேங்கிறான். இதுதான் நடைமுறையில பல இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா இது எங்கெல்லாம் பாதிக்கும்னா, அந்த வேலை இடத்துல பாதிக்குதோ இல்லையோ, உறவுக்குள்ள பாதிப்பு அதிகமா இருக்கும். அந்த இடத்துல நம்பிக்கை வைக்க பாருங்க. அவங்களை யாருன்றத ஜட்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க நம்மளுக்கு நம்பிக்கையான இருவங்களா, நம்மளும் அவங்களுக்கு நம்பிக்கையான இருவங்களா இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு 100% நம்பிக்கை வைக்கும் போது அந்த தேர்ட் ப்ராசஸ் கன்ஃபியூஷன் ஆகாது, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் நடக்கும். நம்மளுக்கு அவங்க தப்பு பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ண மாட்டாங்க, நம்மளும் தப்புவே பண்ண மாட்டோம். இது என் வாழ்க்கையில நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ண ஒரு விஷயங்கள். என் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கிற எனக்குள்ள லைஃப்ல நடந்த சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதை நான் சொன்னேன்னா ஒரு டிராமிக்கலா இருக்கும், ஒரு டிராமா மாதிரி இருக்கும். ஆனா நடந்த உண்மையை தான் நான் வெளிப்பாடா நான் சொல்றேன். நம்பணும்னா யாரும், ஒரு ஒய்ஃபா இருந்தாலும் சரி ஹஸ்பண்டா இருந்தாலும் தப்பு பண்றதுக்கு சான்ஸே இல்லை. .1 கூட சான்ஸ் கிடையாது. 99 பாயிண்ட் கூட நான் சொல்ல மாட்டேன், 100% சான்ஸே கிடையாது. சில பேர்லாம் சொல்லுவாங்க 99.19 சொல்லுவாங்க, ஆனா நான் சொல்றது 100%க்கு சான்ஸே இல்லை. அந்த 0.1 கூட நான் சான்ஸ் தரல, 100% பண்ண மாட்டாங்க. அப்ப பயம் இல்லாம ஒரு நம்பிக்கையை வச்சா யாரா இருந்தாலும் நம்ம மேல நம்பிக்கை வைப்பாங்கன்றது நடைமுறை சாத்தியம். நீங்க அந்த மாதிரி இருக்கிறீங்களான்னு பாருங்க. நான் நம்புறேன்னு வாங்க, ஆனா உள்ள ஒரு பயம் கலந்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த பயத்தை நிப்பாட்டினீங்கன்னா உங்களுக்கு 100% கிடைக்கும்.
எண்ணம் போல் வாழ்க்கைன்னு நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துலையும் உங்க எண்ணம் மாத்திரம் கரெக்டா இருந்துச்சுன்னா பயம் வராது. பயம் வரலைன்னா நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்துச்சுன்னா எய்தாப்ல இருக்கவங்களும் உங்க மேல நம்பிக்கை வைப்பாங்க. இதை யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க மனசு என்ன நடந்துட்டு இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்கான்னு பாருங்க. பயத்தை விட்டுருங்க, நம்பிக்கை வைங்க. வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நீங்க உங்க ஹஸ்பண்ட் கூட எப்படி இருக்கிறீங்க, வைஃப் கூட நீங்க எப்படி இருக்கிறீங்க, அம்மா அப்பா கூட எப்படி இருக்கீங்க, பையங்க அம்மா கிட்ட எப்படி இருக்கிறீங்க, இப்பெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கனால உங்க ஸ்டேஜ் தெரிஞ்சிடும். அந்த ஸ்டேஜை மாத்துங்க, அடுத்த லெவலுக்கு போயிருவீங்க. யோசிச்சு பாருங்க, நிச்சயமா மாத்திருவீங்கன்னா ஒரு நம்பிக்கை தான். ட்ரை பண்ணுங்க.